ஹாய் தங்கம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எங்கள் அம்மா சொரக்கால அடை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டேன். அது 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஏப்ரல் 1 லாஸ்ட் டைம் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சா, ஸோ எனக்கு சிம்டம்ஸ் காட்டுச்சு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதனால் நான் பைனாப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். வித்தின் 2 hours ஐ காட் மை பீரியட்ஸ் அகைன். எனக்கு திரும்பவும் இந்த மந்த்துக்கான பீரியட்ஸ் எனக்கு கரெக்டாக May 1 வந்துருச்சு. பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு 25 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பப்பாயா இல்லைன்னா பைனாப்பிள்லாம் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மதியமாக பார்த்தோன்னா எங்கள் அம்மா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பாதாம் பீசன் போட்டு மோர் குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு இருந்த மற்ற ஒர்க்லாம் பார்க்க போயிட்டேன். அண்ட் தென் ஈவினிங் போல் எங்கள் அம்மா உளுத்தங்கஞ்சி வந்து வச்சுருந்தாங்க. அது நமக்கு முட்டி வலி எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறதுனால, அம்மாவுக்கு கால் வலி இருக்குது, எனக்கும் பீரியட்ஸுங்கிறதுனால எங்கள் அம்மா வச்சு கொடுத்தாங்க. அதை ஈவினிங் போல் குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து நான் சப்பாத்தியும் சோயா சங்க் வச்சு ஒரு குருமாவும் செஞ்சேன். எங்கள் வீட்டு ஓனர் பாட்டி இருந்துக்கிட்டு கூப்பிட்டாங்க. அவங்க எங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சோயா சங்க் போட்டு சாப்பிட்டுட்டு இன்னையோட டேவை முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.